குருவே நம, தந்தையே நம. இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போற முத்ரா சர்வ மகாகுன்ஸ் முத்ரா. இந்த சர்வ மகாகுன்ஸ் முத்ரா அப்படின்னா என்னன்னா, பெரிய அனைத்து தீய சக்திகளும் அடக்கக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். சர்வ மகாகுன்ஸ் முத்ரா அப்படின்னு சொல்லி, சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா தீமையும் என்ன அப்படின்னா, முக்கியமா கோபம், அதுக்கு பொறாமை, அப்புறம் பற்றுதல், அதுக்கப்புறம் காமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகந்தை. இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இப்ப இந்த விஷயத்த அழிக்கக்கூடியதுதான் தேவை. கோபங்கிறது நாம ஏதாவது ஒரு ஆசைப்படுறோம், அது நிறைவேறல அப்படின்னா அதனால கோபம் வரும். காமங்கிறது எதையாவது ஒன்று விரும்புறோம், விரும்பி அதை அடைய முடியல, அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல இன்னும் அதிகமா வேணும் அப்படிங்கிறது தொடங்கும். அது காமமா இருக்கும். பொறாமைங்கிறது அடுத்தவங்க வாழ்றதை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து கோவப்படுறது, ஆத்திரப்படுறது நடக்க தொடங்கும். அது பொறாமை. அப்போ அகந்தைங்கிறது நான் தான் பெரியவன், என்னை விட பெருசு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பக்கூடியது அகந்தை. இப்படிப்பட்ட தீய குணங்கள்லாம் நமக்குள்ள இருந்துகிட்டு பல நேரத்துல செயல்படப்படாம செய்யும். மேக்சிமம் அதிகமா இந்த குணம் ஏதோ ஒரு ரூபத்துல எங்கேயாவது ஒரு தலை தூக்குறதுக்கான வாய்ப்பு வர தொடங்கிறோம். கண்டிப்பா மற்ற குணம்ல இருக்கிறதோ இல்லையோ கோபம் இருக்கும். அதை அழிக்கிறதுக்கு முன்னோர்கள் ஒரு முத்திரை சொல்லிக்கிறாங்க. அந்த முத்திரை என்ன முத்திரைன்னா, இப்ப சொன்ன இல்லையா, சுண்டு ரெண்டி கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிட்டு நடுவர்ல கொண்டு இப்படி கவர் பண்ணிக்கணும். இப்படி கவர் பண்ணி சுண்டோட புடிச்சுக்கணும். புடிச்சிட்டு மோர்கள் ரெண்டு இப்படி ஒட்டிடணும். ஒட்டிட்டு இந்த நடுவரலை கட்டவரில் வச்சு இப்படி அழுத்தி குடிச்சுக்கணும். இந்த ஆள்காட்டு 2 வரலையும் இப்படி வச்சுக்கணும். ஸோ இந்த முத்திரை நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் நீக்கி நன்மையான விஷயத்தை அதிகமாக கொடுக்கறதுக்காக உபயோகப்படக்கூடிய ஒரு முத்திரை. இதை யானை எப்படி ஒரு அங்குஷ்டத்தால கண்ட்ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடிய தீமையை எல்லாம் என்ன பண்ணுமாமா இந்த முத்திரை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த முத்திரையை தினந்தோறும் 10 நிமிஷம் செய்யலாம். எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப செய்யறது நல்லது. அதுலயும் பகல்ல செய்யறதும் மாலை வேலை செய்யறது ரொம்ப சிறப்பு. வயிறுல எம்டியா இருக்கும் போது செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த முத்திரையை செஞ்சுக்கிட்டு நீங்க அப்படியே கண்களை மூடி உங்க சுவாசத்தை கவனிச்சுட்டு உட்காந்துருக்கணும். சரிங்களா? இது அற்புதமாக நண்பனாக மாற்றக்கூடிய ஒரு முத்திரைன்னு சொல்லலாம். அதனால இந்த முத்திரையை செஞ்சு அனைவரும் வளம் நலமுடன் கேட்டுக்கிறேன். இந்த